வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்காரங்க தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி இதுக்கெல்லாம் மறு உருவம் தான் தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா? அதாவது எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நியாயத்துக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. மனசாட்சிக்கு மட்டும் தான் பயப்படுவாங்க. சரிங்களா? என்னைக்குமே நியாயத்து பக்கம் மட்டும் தான் நிப்பீங்க. எதுக்குன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால தான். சரிங்களா? சில பேர் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி மாறுவாங்க. அதாவது அவங்க மேல தவறே இருந்தாலும், சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி மாறும். ஆனா தனுசு ராசிக்காரங்களும் சரி, தனுசு லக்னக்காரங்களும் சரி, அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. நன்றி மறக்க மாட்டாங்க. அதே மாரி நேர்மையா தான் இருப்பாங்க. சரிங்களா? என்னால நான் தவறான வழியில போய் சம்பாதிக்கணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. அப்படி ஒரு பணமே எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் நீங்க நேர்மையா தான் இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது தான் நெனைப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்க சொந்த பந்தங்கள் யாருமே நீங்க வளர்றீங்கன்னா, அத விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? நீங்க நெனைப்பீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே சூப்பரா இருக்கணும். அவ் அ எல்லாமே ஒரு அந்த வறுமை கோட்டுக்கு மேல வரணும். நல்லா என்ன சொல்றது? இப்போ வீட்ல பணம் இருந்தா தானே சந்தோஷம் இருக்கும். அந்த லெவல்ல ஒரு பணக்காரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்காவது அவங்க வளரணும். அப்படின்னு தனுசு ராசிக்காரங்கலாம் நெனைப்பாங்க. ஆனா அதையே அவங்க யாரெல்லாம் நெனைக்கிறாங்களோ, அவங்க திருப்பி நெனைக்க மாட்டாங்க. இவங்க கிட்டேருந்து வாங்குறத பார்ப்பாங்களே தவிர, இவங்க நல்லா வளரணும்லாம் நெனைக்க மாட்டாங்க. சரிங்களா? அ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மனிதர் இருந்தார். அவர் வெளிநாட்டுலாம் அவருக்கு வேலை கிடைச்சது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது, ஒரு சொந்த பந்தங்கள்லாம் போய் சந்திச்சாரு. சந்திக்கும்போது அவங்களுடைய பார்க்கும்போதே தெரியும் இல்லைங்களா? என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னும்போது, நாங்க என்ன பண்றோம்? ஏதோ எதுலயும் இது கிடையாது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ரொம்ப சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறோம். அப்படி இப்படின்னு அவங்களுடைய வறுமை நிலைய சொல்லும்போது, அவரு என்ன பண்ட்டாரு, வெளிநாட்டுக்குலாம் போய் சம்பாதிச்சுட்டு வந்ததால, அவர்கிட்ட அ ஒரு 1,00,00,000 கிட்ட அளவுக்கு பணம் இருக்கு. அத விட அதிகமாவே பணம் இருக்கு. சரி நம்ம சொந்த பந்தங்கள்லாம் குடுப்போமேன்ட்டு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாரி உதவி செஞ்சு அவங்கள ஒரு கடன் இருந்தா அடைச்சு விட்டுறது. அதே மாரி வேற ஏதாவது விவசாய வேலையோ, இல்ல அவங்களுக்கு என்ன தேவைக்கு எவ்வளோ பணம் தேவையோ, அத எல்லாமே குடுத்து, "நீங்க பாருங்க உங்க வேலைய சக்சஸ்ஃபுல்லா முடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஏகப்பட்ட சொந்தக்காரர்களுக்கு அவராவே உதவி பண்ணாரு. பணத்தோட அரும தெரியாம. சரிங்களா? பணத்தோட அரும தெரியாம, தாம் தூம்னு இது பண்ணாரு. அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில அவருக்கு அப்புறம் அங்கருந்து ஃபாரின்லேருந்து இங்க வந்தாரு. இங்க சென்னையில ஒரு வருஷம் ஒர்க் பண்ணாரு. அங்க வேல போயிட்டுது. அவரே எதிர்பார்க்கல வேல போயிட்டுது. அதுக்கடுத்து இன்னொரு கம்பெனில சேர்ந்தாரு. அங்க ஒரு 4, 5 வருஷம் இருந்தாரு. அங்கேயும் வேல போயிட்டுது. அவருக்கு ஒரு போர் அடிச்சுட்டு, "என்ன இது நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், வேல போகுது. நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே!" அப்படின்ற மாரி முடிவு எடுக்குறாரு. அந்த பிசினஸும் எல்லாமே தோல்வியில முடியுது. தோல்வியில முடிஞ்சதும், அப்புறம் சரின்ட்டு அவரு சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. வந்த பிறகு ஒரு சில எந்த ஒரு தொழிலும் அவரு அவரு நெனச்ச மாரி சக்சஸ்ஃபுல்லா வரல. அதனால கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கடனுக்கான வட்டி ஏறுது. இருக்க ஒரு 2 வருஷம் டோட்டலாவே ஃபுல்லாவே அவர் போட்ட முதலீடு கூட சுத்தமா வரல. எல்லாமே 0. அவர் அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாரி போட்டு போட்டு நஷ்டப்படுறீங்களே, அத நம்மளாவது செலவு பண்ணலாம்ல." இப்போ ஒரு ஒரு 5,00,000 ஒரு இதில இன்வெஸ்ட் பண்றாரு. அது 0வா மாறிடுது. சுத்தமா அதுலேருந்து அந்த 5,00,000 மண்ணுல போட்ட மாரி ஆயிடுது. கிணத்துல போட்ட கல்லு மாரி ஆயிடுது. சரிங்களா? உள்ள போயிடுது. அவ்வளோதான். எந்த ஒரு இதுவும் மேலேயே வரல. எந்த ஒரு லாபமும் முதலுமே வரல. சுத்தமா உள்ள போயிட்டுது. அவரோட மனைவி என்ன சொன்னாங்களாம், "அதுக்கு நீங்க இந்த மாரி போட்டு போட்டு இது பண்றீங்களே, நீங்களும் கஷ்டப்படுறீங்களே, அதுக்கு பேசாம நம்ம அந்த பணத்த நம்பளாவது செலவாவது பண்ணிட்டு போலாம் இல்ல?" அப்படின்னு சொல்றாங்களாம். ஆக்சுவலா அது அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. இவரு என்ன நெனைக்கிறாரு, நம்ம எப்படியாவது லாபத்த கொண்டு வந்துடணும். நம்ம நல்லா இது பண்ணிடலாம் அப்படின்ற மாரி இவரு நெனைக்கிறாரு. பட் இந்த 7:30 சனியோ, இல்ல கெட்ட நேரமோ அவருக்கு அந்த மாரி அமைஞ்சிடுது. சொல்றது என்னன்னா, 7:30 சனியில ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு தான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனாலும் அந்த காலகட்டத்தில நீங்க அ என்னென்ன பாடம் கத்துக்கிட்டீங்களோ, அத வாழ்நாள் முழுக்கவே மறக்கக்கூடாது. அந்த நபர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு அடுத்தது இப்ப ஓரளவுக்கு பரவால்ல. ஏதோ ஏதோ பரவால்ல வந்துட்டாரு. அவரு அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாராம். சரிங்களா? நான்லாம் இப்படி ஒரு நெலைம வரும்னு என் லைஃப்லயே நான் நெனச்சு பார்க்கல. கனவுலயும் நான் நெனச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நான் வறுமையில தள்ளப்பட்டேன். சாப்பாட்டுக்கு கூட அவங்க மனைவி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாகிட்டருந்து வாங்கிட்டு காசு வாங்கிட்டு அ கு அவங்க மனைவியே ஒரு 2 வருஷம் அவங்க அம்மா வீட்லேருந்து பணம் வாங்கிட்டு குடும்பத்த பார்த்துருக்காங்க. அந்த லெவல்ல ரொம்ப கீழ வந்துட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா,
இதுக்கு முன்னால வந்து அவரு அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் குடுத்து உதவணும்னு சொன்னார் இல்லைங்களா? அ அவங்க வீட்டுக்கு போறோம், இல்ல எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தாலோ, இல்ல இவங்க வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வந்தாவோ, சரிங்களா? அதாவது இவர் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாருன்னு தெரிஞ்சாவே, இவரு வீட்டுக்கு வந்துட்டாவே எல்லாமே வந்துருவாங்களாம் வந்து பார்த்துட்டு போறதுக்கு. அப்படி "எப்படிப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு?" எல்லாம் வந்துருவாங்களாம். அதாவது என்ன சொல்றது, பெரிய விஐபி பார்க்குற மாரி சேன்னு இவர் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். வந்து "என்ன பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "நாங்க வந்து இந்த மாரிலாம் ரொம்ப கஷ்டம் தான் படுறோம்." அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பையனுக்கு ஃபீஸ் கட்டல, அது கட்டல, இது கட்டல. ரொம்ப இதா இருக்கு. அந்த ஸ்கூல்லேருந்து இப்படி டெய்லி ஃபோன் பண்ணின்னு இருக்காங்க. இப்படி இப்படிலாம் அவங்களுடைய வறுமைய சொல்றது. சரி இவருக்கே ஒரு தோணும் இல்லையா? இவ்வளோ பணம் இருந்தா அவங்களோட கஷ்டத்த இப்ப தீர்க்க முடியும்னா, அந்த மாரி ஒரு பணத்த குடுத்து அத ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்கு. இதுக்காகவே வந்துர்றது போல இருக்கு. இவரு எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் வந்துர்றது. இந்த மாரி எல்லாமே வாங்கிட்டு போனவங்கலாம். அதுல வந்து இவரு கஷ்டப்படுற நேரத்துல கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்காங்க எல்லாமே. ஓரளவுக்கு பணத்தோட நல்லா கடன் இல்லாம நல்லாவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. கொஞ்சம் அவங்க கையிலயும் பணம்லாம் இருந்திருக்கு. ஆனா, இவரு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரத்துல கூட யாருமே அவருக்கு உதவ முன்வரல. யாருமே. அதாவது இவரு குடுத்தது எல்லாம் எதுவும் கடன் கிடையாது. உதவி. "இந்தா சரி வச்சுக்கோ நீ." ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்ல மாட்டோம். "இந்தாடா நீ நல்லா இருடா போடா" அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாரி உதவி பண்ணவரு, யாருமே வந்து இவருக்கு வந்து குடுக்கவே முன் வரலையாம். அப்பதான் வந்து அவங்க மனைவி கேட்டாங்களாம். "பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம பணத்த நம்ம தான் சேமிக்கணும். அ நம்ம வந்து அத சேமிக்கலன்னா, நம்ம தான் கஷ்டப்படணும். அன்னைக்கு நீங்க குடுத்தீங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நீங்க கேட்கல. குடுப்பீங்க. இப்ப யாராவது உங்களுக்கு ரூ. 1 குடுத்துருக்காங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியே குடுத்தாலும் நம்ம அத வாங்க போறது கிடையாது. புரியுதுங்களா? அவங்க மனைவி ரொம்ப பெருந்தன்மையா அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அவங்க. சரிங்களா? நம்ம குடுத்தா யாரும் வாங்க போறது கிடையாது. சரிங்களா? நம்ம பணத்த எதுக்கு அடுத்தவங்ககிட்ட குடுக்கணும்? அவங்க ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இப்ப அவரு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. வேலைலாம் கிடைச்சிட்டுது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சொன்னது என்னன்னா, "நான் 7:30 சனியில கஷ்டப்பட்டேன் தான் இல்லன்னு சொல்லல. எவ்வளவோ வறுமைய விட ஒரு மனுஷனுக்கு கொடிய ஒரு ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தூக்கி ஜெயில்ல கூட போட்டுடலாம். ஜெயில்ல போட்டா கூட அங்க வேளா வேளைக்கு சோறு இருக்கு. எல்லாமே நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெயில்ல தூக்கி போட்டா அங்க என்ன டெய்லி என்ன 100 சவுக்கடி அடிக்கிறாங்க? இல்ல. உள்ள போட்டுருவாங்க. அ ஈவினிங் வந்தா மூடிடுவாங்க. அந்த ஜெயில்ல போட்டு மூடிடுவாங்க. காலையில சாப்பாட்டு நேரத்துக்கு தொறந்து விடுவாங்க. அப்புறம் பகல் முழுக்க சுத்தி இருக்கலாம்னு நெனைக்கிறேன். வெளியிலேயே இருக்கலாம் போல. அப்புறம் ஈவினிங் ஆனா உள்ள வந்துரணும். இதுதான். ஆனா சாப்பாடு வேள வேளைக்கு கிடைக்கும். ஆனா அந்த சாப்பாடே இல்லாம அந்த வறும இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இருக்கத்திலேயே ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய தண்டனை. சரிங்களா? அவர் என்ன சொன்னாரு, 7:30 சனியில நான் வந்து சாவோட விளிம்பு நிலைக்கெல்லாம் போய் வந்துட்டேன். ஏன்னா வறும அந்த அளவுக்கு கொடும. சரிங்களா? குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. குழந்தைங்க கேட்கறத வாங்கி கொடுக்க முடியல. சரியான சாப்பாடு கிடைக்கல. ஆ பைக்ல பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லாம நடந்துலாம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காராம். சைக்கிள்ல போயிட்டு வந்திருக்காராம். அந்த சைக்கிள்ல அவரு போறத பார்த்துட்டு, அவர்ட்ட காரும் இருக்கு. ஆ என்ன இவன் பாரு சைக்கிள்ல போறான். அப்படி இப்படின்னு ஒரு சைக்கிள்ல போறதெல்லாம் ரொம்ப தாழ்வா பேசுனாங்களாம். சைக்கிள்ல போறான் பாரு இவன்லாம் என்ன பாரு சைக்கிள்ல ஓட்டுறான் பாரு, சைக்கிள்ல போறான் பாரு அப்படின்ட்டு. அந்த மாரிலாம் பண்ணி, அவரு கடைசியா என்ன சொன்னார்ன்னா, "நல்ல வேள நான் இப்பயாவது முழிச்சுக்கிட்டேன். இப்ப வந்து இந்த 7:30 சனி வந்து இந்த வறுமைய நான் ஃபேஸ் பண்ணலன்னா, நான் இன்னமும் குடுத்துன்னு தான் இருந்திருப்பேன். என் வாழ்நாள் முழுக்கவே அது எப்ப நிறுத்தியிருப்பேனே தெரியாது. நான் குடுத்துக்கினே தான் இருந்திருப்பேன். என் குழந்தைங்களுக்கு சேமிச்சிருக்க மாட்டேன். எனக்கு பணத்தோட அருமையே தெரிஞ்சிருக்காது. இது இப்ப தெரிஞ்சுட்டுது. அதுக்கு என்னோட நன்றி." எல்லா கெட்டதிலுமே ஒரு நல்லது இருக்குங்க. சரிங்களா? 7:30 சனி கஷ்டப்பட்டுச்சு தான் நான் இல்லன்னு சொல்லல. உங்களுடைய ஒரு சினிமாவுல பாதி படம் முடிஞ்சிட்டுது. உங்களுடைய கெட்ட நேரம் உங்கள வந்து அது உங்கள ஜெயிச்சுட்டுது. இதுக்கு மேல அந்த கெட்ட நேரமே உங்களுக்கு உதவி பண்ண காத்திருக்கு. அதாவது 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு உதவி பண்ண 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. சரிங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய யோகம். 3வது இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காரு. 3வது இடம் வந்து முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூல திரிகோண பலம். சரிங்களா? அவரே உங்களுக்கு வந்து உதவி பண்ண வந்திருக்காரு. 5ல குரு வக்ரம் பெற்றிருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான நேரம். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாமே சக்சஸ். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சினிமாவுல இன்டர்வல் இருக்கு இல்லையா? பாதி படம் முடிஞ்சுட்டுது. அது உங்க கெட்ட நேரம் உங்கள ஜெயிச்சுட்டுது. இதுக்கு மேல அந்த அந்த யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெட்டது பண்ணாங்களோ, அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. இதுக்கு மேல உங்க கையில தான் இருக்கு. மீதி படத்த நீங்க வெற்றிகரமா முடிக்கணும். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அத நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்க வேலையில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பதவி உயர்வோட சம்பளம் அதிகமா கிடைக்கும். சரிங்களா? எதுக்கு சொல்றேன்னா, சேமிப்பு ரொம்ப முக்கியம். வேலையில இருந்தாலும் ஒரு சைடுல ஒரு வருமானத்தையே நம்ம வந்து நம்பிறக்கூடாது. சரிங்களா? அதே மாரி ஆ
இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அதை வந்து தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னு வச்சுக்கலாம், எல்லா தனுசு ராசிக்காரர்களும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி, கோடீஸ்வரனாக மாறப்போவது உறுதி. எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்க போகுதுங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க மேலெல்லாம் இப்போ வந்து எல்லாருடைய பார்வையும் விழுந்திருக்கு. உங்களுடைய உறவினர்கள் பார்வையெல்லாம் உங்கள் மேலே விழுந்திருக்கு. சரிங்களா? ஏதோ ஓரளவுக்கு ஆகாயம் மீண்டு வந்துடுவான் போல் இருக்க. திரும்ப எழுந்து எழவே மாட்டான்னு நினச்சோம். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவான்னு நினச்சோம். ஆனால் எழுந்து வந்துடுவான் போல் இருக்குன்னு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேலை கிடைச்சதை சொல்லக்கூடாது. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அது எல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை போய் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த திருஷ்டி வந்து உங்களை பாதிச்சிரும். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. அது வந்து அடையவே அடையாது. அது ஒரு மிகப்பெரிய சாபம் மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு. கடன் வாங்கக்கூடாது. கந்து வட்டி கடன் வாங்கக்கூடாது. அதாவது கந்து வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு டைம் மிஸ் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு சோர்ஸை நம்பி தான் நீங்கள் வாங்குவீங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து வாழை ஒரு 2 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன், அதை அறுவடை பண்ணிவிட்டு நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு வாங்குவார். பார்த்தா இவர் வாங்கினான்னு வச்சிங்களேன், அந்த வாழை வந்து காற்றுல அடித்து கீழே தள்ளிட்டு போயிடும். அப்போ எதை முடிச்சு கொடுப்பாரு? கொடுக்க முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, கந்து வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாது. இறுக்கத்திலே மிகப்பெரிய குற்றம் கந்து வட்டிக்கு கடன் வாங்குறது. எதுக்கு வாங்கலாம்? வீடு கட்டணும்னா நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா இஎம்ஐயில் லோன் போட்டு உங்களுக்கு எந்த பேங்க்கில் சேலரி கிரெடிட் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் வாங்குங்க. இல்லையா வீடு வாங்க போகிறீங்களா அதுக்கு வாங்க. அது செய்யலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. அது நமக்கு அத்தியாவசியமாக தேவை அது. அதை விட்டுட்டு நான் தொழில் பண்ண போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன், நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், நான் டிவி வாங்க போகிறாங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கந்து வட்டி கடன் வாங்கினீங்கன்னா அது வந்து வட்டி கட்டி மாளாது. உங்கள் வாழ்க்கையே வட்டி கட்டியே போய்டும். சில பேர் வந்து எதையுமே கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சவங்களாம் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கிட்டாங்க. அவங்க வீடு வந்து கடன் வாங்கி கட்டிக்கலான்ட்டு ஃபுல்லாக கட்டிட்டாங்க. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டினாங்க. கட்டிட்டு அவங்களால வந்து எதை நம்பி கட்டினாங்களோ தெரில. அது வந்து அவங்களுக்கு அது அந்த சோர்ஸ்லேருந்து பணம் வரல அவங்களுக்கு. அதுக்கடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, வட்டி மேலே வட்டி ஏறி ஏறி அந்த வீட்டையே விற்று செட்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால் அவங்க சந்தித்த அவமானங்கள் ஏராளம். சரிங்களா? தனுசு ராசிக்கும் கடன் வாங்குறது ஆகவே ஆகாது. கடன் வாங்கினீங்கன்னா குரு பகவானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். சரிங்களா? கடன் வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் வேலையை தெரிஞ்சு உங்களுக்கு வேலை கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும். சரிங்களா? நல்லா கிடைக்கும். அதாவது பெஸ்ட்டாக கிடைக்கும். ஏதோ ஒரு வேலைன்னு நான் சொல்ல, பெஸ்ட்டாக கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான காலகட்டம். அதே மாதிரி சேமிக்கணும் எப்பயுமே. சரிங்களா? நீங்கள் 10,000 சம்பளம் வேணா கொடுங்க, அதுலேருந்து நம்ம சேமிக்கணும். இவ்வளோத்தனை சேமிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து சேமிக்க முடியலன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் மாதம் நம்ம சேமிக்கவே ட்ரை பண்ணோம். சேமிச்சே மிகப்பெரிய கோடீஸ்வரனாலாம் நான் பார்த்துருக்குறேன். என் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். அதை தான் நான் சொல்கிறேன். நானாக எதுவும் உங்ககிட்ட சொல்லலை. சேமிப்பு ரொம்ப முக்கியம். உலகத்திலே 5 பணக்காரர்களில் ஒருத்தர் வந்து வாரன் பஃபெட் ஒரு பேர். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சேமிப்பு தான். அவங்க சின்ன வயசுலேயே எனக்கு உண்டியல் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து அதில் வந்து காசு வந்து என்னை சேமிக்க சொன்னாங்க. அதுலேருந்து சேமித்து தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன். சேமிப்பு தான். அப்போ என்னுடைய ஃபோக்கஸிங் எல்லாமே பணம் சேர்க்கணும்னு வந்தது. அப்புறம் அந்த பணத்தை வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு அப்படி வந்து தான் நான் அப்படி வந்துருக்கிறேன். அவங்க மட்டும் அன்றைக்கி எனக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிக்க சொல்லலைன்னா, நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருப்பேன். ஏதோ மிடிலாக இருந்திருப்பேன். இல்லைனா அதை விட கீழே ஏதோ ஒரு சாதாரணமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போயிருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு நான் பணக்காரன் மாறினதுக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த சேமிப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய திறமை வந்து உங்களுடைய கடந்த கால வீழ்ச்சியால் எல்லாமே நீங்கள் வந்து எதோ இது என்ன சொல்கிறது, சார்ஜ் பண்ண பேட்டரி மாரி ஆகிட்டீங்க. சரிங்களா? திரும்ப உங்கள் சார்ஜை போடுங்க. ஃபுல் சார்ஜோடு இருக்கணும் எப்பயுமே. சரிங்களா? நீங்கள் பெஸ்ட்டுன்றதை நம்பணும். உங்களால் முடியுன்றதையும் நம்பணும். உங்களால் சாதிக்க முடியுன்றதையும் நம்பணும். சரிங்களா? கடந்த அவமானங்களை மறக்கக்கூடாது. அதுக்கு பதிலடி என்னென்னா, நீங்கள் வளர்ந்து காட்டுங்க. அதுதான். சரிங்களா? யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணாங்களோ, கேலி பண்ணாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்னால் அவங்கள தாண்டி நீங்கள் வளர்ந்து காட்டணும். அதுதான் நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற பதிலடி. அதை விட்டுட்டு போய் சண்டை வளர்த்துங்கன்னு சொல்லலை. அவங்களோட தகுதியில் உயர்ந்து காட்டுங்க. பணத்தில் உயர்ந்து காட்டுங்க. சரிங்களா? அப்போ எல்லாம் அதுதான் அவங்களுக்கு அவமானம் நீங்கள் சொல்கிறது. சரிங்களா? ஏன்னா நம்ம போய் இப்படி பண்ணிட்டோம்னு அவங்க மனசாட்சி அவங்களுக்கு கொள்ளும். ஆகையால் இந்த குரு வக்கர பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு, அதே மாதிரி வர அக்டோபரில் வரப்போகிற ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க. அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.